இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற அந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியில் ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம ரொம்ப நாளாக பசியில் வாடி போய் சாமிக்கிட்ட டெய்லியும் அழுது புலம்பிகிட்டு இருக்கு. இந்த ஏக்கு ஒரு பருக்கு அரிசி கிடைச்சா கூட போதும்னு தன்னோட பசியை ஆற்றிக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்படி ஒரு நாள் தன்னுடைய பசியை ஆற்றிக்கிற அளவுக்கு சாப்பாடும் கிடைச்சது. ஏ தன்னோட வயிறு முட்டை நல்லா சாப்பிடவும் செஞ்சிருது, பசியும் ஆறிடுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏ எல்லாம் சம்பாரித்து ஊரில் பெரிய அளவும் ஆகிருச்சு. சாப்பாடை பெரிய விஷயமா எடுத்துக்காம, சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காம, கடவுளையும் கண்டுக்காம பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு இந்த ஏ. கடைசியில் ஒரு நாள் சுகர் வந்து, இனிமேல் நீங்கள் அரிசியை கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால் இந்த ஏ மனசுடைஞ்சு போயிடுது. இந்த ஸ்டோரி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள். நம்பர் 1, நம்ம வாழ்க்கையில் முதல் பாதி கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக 2வது பாதி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் முதல் பாதியிலேயே அதுக்குண்டான உழைப்பும் முயற்சியும் போட்டிருக்கணும், மறந்துடாதீங்க. நம்பர் 2, உங்களுக்கு லைஃப்பில் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை மதிக்க கற்றுக்கோங்க. நம்பர் 3, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கடவுளை திட்டுற நம்ம பிரச்சனை முடிஞ்சதோ அவரை கண்டுக்கிறதும் கூட இல்லை. கஷ்டத்தில் நம்ம கண்ணீரை தொடச்ச கடவுளுக்கு பெரிய அபிஷேகம் செய்யாட்டியும் பரவாயில்லைங்க, மனசுக்குள்ளே சின்ன நன்றியாச்சும் சொல்லிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாரல் இந்த ஸ்டோரியிலேருந்து கிடைக்கிது, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டால்ஃபின் டாக்ஸ்.